யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஆமென். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஆமென். ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஜெபிப்போம். எங்கள் கிருபையின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆத்துமா வாழ்ந்து சுகமாய் இருப்பது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நீர் விரும்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்கு சிலுவையின் மூலமாக நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற நித்திய இகபர நன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதன் மூலமாக எங்கள் வாழ்வு பிறருக்கு சாட்சியாக, எங்கள் வாழ்வு கிறிஸ்துவாகிய உம்மை மற்றவர்கள் ரசித்து அவர்கள் பக்கமாக ஈர்க்கப்படத்தக்கதாக எங்கள் வாழ்வு இருப்பதற்கு நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற இந்த காரியங்கள் எங்களுடைய மனக்கண்களை திறக்கத்தக்கதாக தேவனே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய மனதையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, தேவையானவைகளை தேவையான விதத்தில் சொல்லத்தக்கதான கிருபையை உம்மிடத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை வருது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. மூப்பர் யாரு? போதகரா? எத்தனை பேர் உங்களை மூப்பர்னு நினைக்கிறீங்க? உங்களை மூப்பர் நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? நீங்க பாத்தீங்களா, நிறைய பேர் பாஸ்டர் அப்படின்னா நீங்க உங்களை அப்படி நினைக்கவே மாட்டீங்க. சரி, போதகர் இருக்கிறாரு, அது நல்லது. ஆனா சபையில மூப்பர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இப்ப கேள்வி, சபையில இருக்கிற விசுவாசிக்கு வியாதி வந்தா அவன் மூப்பர்களை வரவழைப்பான். மூப்பர் ஜெபிப்பாரு, அவனுக்கு சுகம் கிடைக்கும். அப்படின்னா மூப்பர் சுகம் இல்லாம போயிட்டா என்ன செய்யறது? சபையார் ஜெபிக்கணுமா? சபையில் உள்ள மக்கள் வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைக்கணும். சோ வியாதிப்பட்டா அவனுக்கு மூப்பர்கள் ஜெபிப்பாங்க. சபையின் மூப்பர் வியாதிப்பட்டால் யாரு ஜெபிக்கிறது? பைபிள் ஏதாவது போட்டிருக்கா? சரியா? சோ இத நம்ம மனசுல வச்சுக்கோ. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? பவுல் அதை பத்தி எழுதல. ஏன் எழுதலன்னு இப்ப அவரை கேட்கணும், பிற கேட்கலாம். ஆனா அவர் நான் ஏன் எழுதலன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா ஆவியானவர் ஏவிதான் எழுப்பினார்னா, அந்த விதமான ஒரு தெய்வீக சுகத்தின் வாழ்வுக்குள்ளாக ஒவ்வொரு மூப்பர்களும் விசுவாசத்துல உயர்ந்து வாழ முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சோ நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் எதுக்காக நான் இதை பத்தி பேசுறேன்னா, நம்ம வியாதிப்பட்டா நீங்க மோசமானவங்க, இல்லாட்டி நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, அப்படிலாம் இங்க அந்த ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இயேசுவின் சிலுவையின் மூலமாக நாம் நல்ல தெய்வீக சுகத்தோடு வாழக்கூடிய எல்லா வழிகளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சோ நம்ம அந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? மேல ஏறி வரணும், இல்லாட்டி அதை பற்றி அறிய வேண்டும். சோ இத பத்தி நான் இன்னைக்கு உங்களோட கூட பேசும்படியாக விரும்புகிறேன். சரியா? குறிப்பாக இன்னைக்கு நான் இத பற்றி ஜெனரலா பேசினாலும், ரைட், ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்கிறேன். நான் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க. நான் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்றவங்க நல்ல கை வைத்துங்க. ரைட், கை கீழே போடுங்க. நான் பிற பேசுறேன் அதை பத்தி. சரியா? ஏன்னா இந்த டயபெட்டிக்க பத்தி சில காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புறேன். அதாவது நம்ம வியாதி வராம இருக்கிறதுக்காக சொல்ல போறேன். சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். முதல்ல என்ன சொல்லுதுன்னா, 80% வியாதிகள், எல்லா வியாதியும் நேம் லிஸ்ட் பண்ணுங்க. சரியா? என்னென்ன வியாதியோ பேர்லாம் போடுங்க. அதுல 80% கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ்னா என்னது? ஒரு தடவை போறது இல்ல,
தொடர்ந்தேர்ச்சியா லைஃப்ல இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ், இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த வியாதி வருவதற்கான ஒரு ஆவிக்குரிய ஒரு வேர் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு ஆவிக்குரிய வேர் இருக்குது. இப்ப வேற ஒரு மரத்தை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? வேற கட் பண்ணிட்டா அந்த மரம் எப்படி அது பட்டு போகுமோ அது போல நம்ம இந்த வேற டீல் பண்ணாதான் நமக்கு தெய்வீக சுகத்துல வாழ முடியும். அப்ப நீங்க முதல்ல என்ன அறிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் ஒரு வேர் இருக்கிறது. 80% வியாதிக்கு இருக்குது. இப்ப தேவன் என்ன விரும்புறாரு? ஏன் இந்த இதெல்லாம் நடக்குது? எப்படி இந்த ஆவிக்குரிய இந்த வியாதி வருவதற்கான ஆவிக்குரிய வேர், ஸ்பிரிச்சுவல் ரூட் எப்படி நமக்குள்ள வருது அப்படிங்கறத பத்தி சில காரியத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, வியாதி எங்க வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரத்துல தான் என்ன செய்யுது? வியாதி வருது. ரைட்டா? சரீரத்துல தான் வியாதி வருது. ஏன் நான் சரீரத்தில் வியாதி வராம தெய்வீக சுகத்தோட வாழணும்னு நான் சொல்ல விரும்புறேன்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதற்கு பலவிதமான நல்ல நற்காரியங்கள் என் இருதயத்துக்குள்ள இருந்தாலும், இப்ப நான் பலவீனமா இருந்தால் நான் முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்ப நல்லா நம்ம கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், நல்ல கர்த்தரோடு இசைந்து கர்த்தரிடத்திலிருந்து பல ரகசியங்களை கற்றுக்கொண்டு நல்ல பொக்கிஷங்களால் நம்ம இருதயத்தை நிரப்பி வச்சிருந்தாலும் அதை நல்லா டெலிவர் பண்றதுக்கு நமக்கு எது வேணும்? சுகம் வேண்டும். இப்ப முதல்ல எப்படி இந்த வியாதிக்கான வேர்கள் நமக்குள் உருவாகிறது அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 3 காரணங்கள் இருக்குது. நீங்க எழுதி கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்க எல்லாம் தலைவர்கள், இதை நம்ம கண்டிப்பா நல்லா டீல் பண்ணணும். நம்பர் 1 எழுதி கொள்ளுங்கள். செப்பரேஷன் ஃப்ரம் காட், His word, His love. Separation from God, His word, His love. தமிழ்ல சொல்றேன். தேவனிடத்திலிருந்தும் எழுதி கொள்ளுங்கள், தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் பிரிக்கப்படுதல். நம்பர் 2 எழுதி கொள்ளுங்கள். Separation from yourself by not accepting yourself and struggling with self-hatred, guilt and shame. எழுதிக்கோங்க தமிழ்ல. உங்களையே ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் மீது வெறுப்போடும் குற்ற உணர்வோடும் வெட்கத்தோடும் உங்களிலிருந்து பிரிந்திருத்தல். உங்களிலிருந்து பிரிந்திருத்தல் என்ன அர்த்தம்? நானே என்னை நேசிக்கல. இப்ப பிரதான கற்பனை என்னது? அது முத பாயிண்ட் வந்துருச்சா? முத பாயிண்ட்க்கு வருதா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ரெண்டாவது, உன்னை நீ நேசிக்கிறது போல. அதுல உன்னை நேசிக்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, உன்னை நீ நேசிக்கணும்னு சொல்லுங்க. சரியா? நேசிக்கணும் இருக்குக்கும் நீங்க சுயநலமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சுயநலத்தை சொல்லல, உங்களை நேசிக்கிறேன்றது என்னன்னு சொல்றது கவனிங்க. எத்தனை பேருக்கு இனிப்பு பிடிக்கும்? இனிப்பு சாப்பிடுறது நல்ல கை வைத்துங்க. எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ரைட், இப்ப நல்லா வைத்துங்க. இப்ப கேள்வி என்னன்னா, உங்களை நீங்க நேசிச்சா அதிகமான இனிப்பு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. நிறைய இனிப்பு சாப்பிட கூடாது. எத்தனை பேருக்கு பாகற்காய் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே சொல்றேன். சிலருக்கு பாகற்காய். ஆனா உங்களை நேசிச்சா நீங்க பாகற்காய் சாப்பிடணும். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நேசிக்கிறதுனா என்ன? எனக்கு தீமை விளைவிக்கும் ஒன்றை நான் அதோட தொடர்பு சாப்பிட மாட்டேன். குடியை கெடுக்கும் அப்படின்னு படிச்சுட்டு, ஏன்னா அவனை நேசிக்கல. அவன் நேசிச்சா எப்படி? அவன் நிறைய குடிச்சா லிவர் அஃபெக்ட் ஆகுதுன்னு நல்லாவே தெரியும், ஆனால் குடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அவனை நேசிக்கவில்லை. செப்பரேட்டிங். அது எதனால வருது? அங்க போட்டிருக்கு பாருங்க, செல்ஃப் ஹேட்ரட், உங்களையே வெறுப்பது. அடுத்தது கில்ட். கில்ட் என்னது? குற்ற உணர்வு. அது யாருக்குள்ள இருந்துச்சு? யூதாஸ் காரியத்துக்குள்ள குற்ற உணர்வு. அவன் தன்னையே வெறுத்துட்டான், அதனாலதான் தூக்கு போட்டு செத்துட்டான். உங்களுக்கு புரியுதா? அடுத்தது ஷேம், வெட்கம். யாருக்கு வந்துச்சு வெட்கம்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வெட்கம் வந்துச்சு. ரைட்டா? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க தேவன் இருந்து. சோ இதெல்லாம் செப்பரேட்டிங் அவர் செல்ஃப், நம்மளே நமக்குள்ள பிரித்துக் கொள்ளுதல். இது இந்த ஆவிக்குரிய வியாதி வருவதற்கான ஆவிக்குரிய வேர்கள், ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ்.
நம்பர் 3 எழுதிக் கொள்ளுங்கள். செப்பரேஷன் ஃப்ரம் அதர்ஸ் பை a breach of relationships. Separation from others by a breach of relationships. மற்றவர்களுடனான உறவை முறிப்பதின் மூலமாக நம்மை நாமே அவரிடத்திலிருந்து பிரித்தல், இல்லாட்டி அவரிடத்திலிருந்து பிரித்தல், மற்றவர்களோடான உறவை முறிப்பதன் மூலமாக பிறரிடத்திலிருந்து பிரிந்திருத்தல், செப்பரேட் பண்ணிக்கிறது. ரைட்டா? ரைட். ஹல்லேலூயா. சோ இந்த 3 காரணம் தான் என்னது? ஆவிக்குரிய அந்த டிசீஸ் வர்றதுக்கான ரூட். ரைட்டா? ரைட். இத பத்தி நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல மனுஷன் எப்படி முத பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் பிரிக்கப்படுதல். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் 17ஆவது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். புரியுதா? சோ இது என்னது? அவருடைய வார்த்தை. இது எதுக்கு நான் இதை சொல்ல விரும்புறேன்னா, அவருடைய வார்த்தை எங்க இருக்குது? பைபிளை தூக்கி காமிங்க, அங்கதான் இருக்குது அவருடைய வார்த்தை. இதுதான் அவருடைய வார்த்தை. ரைட்டா? முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், வியாதி உள்ள வரணும்னா இது நடக்கணும். எது நடக்கணும்? நான் தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் பிரிக்க. அப்படி விரும்புற ஆள் யாரா இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பிசாசு தான் இருக்க முடியும். ரைட்டா? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கொஞ்சம் எல்லாரும் அந்த வேத வசனத்தை நல்ல கர்த்தா கவனிங்க. நம்ம எல்லாம் லீடர்ஸ். பிசாசுனுடைய தந்திரம் எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் எல்லாரும் இதை பார்த்து வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, ஆனாலும் தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே இல்லை. அடுத்த வசனம். இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல முதல்ல இப்ப ஒருத்தரை விட்டு நமக்கு செப்பரேஷன் வரணும்னு வச்சுக்கோங்க, பிரிந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க, உங்க நலத்தை விரும்புறவங்க அப்படின்னு ஒருத்தரை பத்தி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சா, யாராவது அவரை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நம்ம நினைப்போமா? பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டோம். சோ பிசாசு நம்மள தேவன்ட்டு இருந்து பிரிக்கணும்னா முதல்ல தேவனை பத்தி அவருடைய அன்பை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை நம்ம மனசுல உண்டாக்கணும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? இங்க உண்டாக்கிட்டானா என்ன சொல்றான்? தேவன் ஏதாவது சொன்னாரா? அப்படி எப்படி சொன்னாரு? ஏன் சொன்னார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிருக்க மாட்டேன். ஏன் சொன்னாரு? நீ இதை சாப்பிட்டுட்டீனா நீ நன்மை தீமை, நீ அந்த புசிச்சா நீ நன்மை தீமை அறியத்தக்கதாக தேவனை போல நீ என்ன செய்டுவ? மாறிடுவ அப்படின்னு சொல்றான். இப்ப என்னுடைய சின்ன கேள்வி என்னன்னா, நன்மை தீமை அறியாமல் இருப்பது நல்லதா?
நன்மை தீமை எது என்று அறிவது நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? நல்லது. அப்ப ஏன் தேவன் வந்து அதை சாப்பிட வேணாம்னு சொன்னாரு? அந்த மரத்தின் கனிய சரியா? ரைட். இப்ப நல்ல கவனிங்க, இங்க ஒரு மரம் இருக்குது, அதுக்கு பேர் என்னது? ஜீவ விருட்சம். இது தேவனை குறிக்குது. இது யாரை குறிக்குது? தேவன். இந்த சைடு இன்னொரு மரம் இருக்குது, நன்மை தீமை. இந்த மரத்தின் பேரே நன்மை தீமை மரம். இதை சாப்பிட்டா நான் நன்மை தீமை அறிகிற கெப்பாசிட்டி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கான்செப்ட் அங்க இருக்குது. ஆனா இதை சாப்பிட்டா என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும். ரைட். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டு தான் நான் நன்மை எது தீமை என்று அறிய வேண்டுமா? அது ஒரு வழி. அப்படின்னா எனக்கு யார் தேவையில்லை? தேவன் தேவையில்லை. தேவன் கிட்ட போனாலும் அவர் நன்மை எது தீமை எதுன்னு எனக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். எந்த வழி பெஸ்ட்? இந்த வழிதான் பெஸ்ட். ஆனா அவன் என்ன சொல்றான்? இவரே உனக்கு தேவையே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் இல்லாம நீ வாழக்கூடாது, அதனாலதான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாருன்றான். உடனே அவன் நினைக்கிறான், ஓ நாம இவர் ரொம்ப எல்லாத்தையும் நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தோட்டத்தெல்லாம் உண்டாக்கி 4 ஆறு அங்க ஓட வச்சு பெரிய ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் நம்ம நினைச்ச மாதிரி அவர் ரொம்ப நல்லவர் கிடையாது, மோசமான ஆள் போல் இருக்குது, அவர் அப்படியே கன்னிங்கா இருந்திருக்கார் பாரு அப்படின்னு அவருடைய அன்பை குறித்து அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? சோ சாத்தானுடைய தந்திரம் என்னவா இருக்கும்? எப்படியாகிலும் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை குறித்து அவனுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியாச்சுன்னா, நீங்க எல்லா ரகசியத்தையும் அவர்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க. அவர் விட்டு என்ன செஞ்சிருவீங்க? பிரிஞ்சிருவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சோ அப்ப பிசாசு இப்படிதான் நம்ம வாழ்க்கையில. சோ இந்த இடத்துல ஆண்டவர் சில காரியத்தை எனக்குள்ள இம்ப்ரெஸ் பண்றதுனால சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது தேவன் மேல ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குதா? கிரீவன்ஸ் உங்களுக்கு இருக்குதா? ஒரு சிலருக்கு இல்லைன்னு அவங்க நல்லா சத்தமா சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இங்க சொல்ல முடியுமா? சரியா? தேவன் மேல எந்த கிரீவன்ஸும் எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து சிறிதளவேனும் அவருடைய நற்குணங்களை குறித்து சிறிதேனும் சந்தேகம் வந்துருச்சுன்னா, இங்க பாருங்க எதுல இருந்து அவன் பிரிக்கிறான்? அவரிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் பிரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்க பிசாசு செஞ்சுட்டான். இவன் என்ன செஞ்சா? அவர் தேவையில்லை, இனிமேல் இந்த பழத்தை சாப்பிட்டா போதும் அப்படின்னு அப்படி பறிச்சு அப்படி சாப்பிட்டு பிரிச்சுட்டான். சோ வியாதிக்கு மூல காரணம் இப்ப தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் நல்லா யோசிங்க. ஜீவ விருட்சத்தின் கனியே சாப்பிட்டுட்டு இருந்தா, ஒருவேளை மனுஷன் இந்த கனியை சாப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் ஆதாம் இருந்திருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சரீரத்தை ஆண்டவர் அப்படி அழியத்தக்கதான விதத்துல முதல்ல அவர் படைக்கவே இல்லை. இந்த சரீரத்தினுடைய அழிவுக்கு முக்கியமான காரணம் என்னது? ஒரு வசனம் கூட இருக்குது, மரண சரீரம்னு வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த சரீரத்துக்குள்ள எது வாசமா இருக்குது? இன்னும் பாவம் வாசமா இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட. அதனாலதான் ஆண்டவர் நம்ம ரட்சித்த பிறகு இன்னொரு சரீரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த சரீரத்துக்குள்ள அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்காது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சோ இத நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த நேரத்துல இப்படி ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்கிறது அப்படின்னு கடைசியா என்னைக்கு யோசித்தீங்க? பக்கத்துல கேளுங்க. தேவனுடைய பிரியம் என் மேல் கேளுங்க, நேர பார்த்து கண்ணை பார்த்து கேளுங்க. தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்குது. என்னை கடைசியா யோசிங்க. கேளுங்க கேளுங்க, பக்கத்துல இருக்க கேளுங்க. தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்குதுன்னு நினைச்சீங்களா? ஒவ்வொரு வினாடியும் நினைக்கணும். ஒரு பொய் சொல்லிட்டோம் அன்னைக்கு, அப்ப எப்படி நினைக்கிறது? ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்ப எப்படி நினைக்கிறது? அவர் ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொன்னா பிறதானே பிரியம் உங்க மேல உண்டாங்க. ரைட்டா? தலையில ஒரு கொட்டு போடுங்க. அவர் நீங்க என்ன செஞ்சாலும் அவரால் உங்களை வெறுக்க முடியாது. இது நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது பாவத்தை ப்ரொமோட் பண்றது இல்ல.
உண்மையிலே நீங்க அவரை நேசிச்சீங்க, நீங்க எப்படி பாவம் செய்வீங்க? அதனால அந்த ஃபூலிஷ் என்னது வாக்குவாதம், அது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் தேவனால உங்களை வெறுக்க முடியாது. ஓ க்ளோரி ஜீசஸ். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ரிசீவ் யுவர் லவ். ஹல்லேலூயா ஜீசஸ். சோ இது ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ரைட். இப்ப அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல 3 காரியத்துல இருந்து பிரிக்கிறான்னு சொன்ன. ஒண்ணு அவரிடத்துல இருந்து, அவருடைய வார்த்தையில இருந்து, அடுத்தது அவருடைய அன்பில். இந்த அன்புக்கு தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய வார்த்தையில இருந்து பிரிக்கிறதுனா என்னது? ரைட்டா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்றேன், எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும், கீழே வரும் பாருங்க, வேண்டிக் கொள்வதற்கும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும். ரைட்டா? சோ நம்முடைய நினைவு எதன்படி இருக்கணும்? நம்முடைய நினைவு எதன்படி இருக்கணும்னு கேட்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, இருக்குதா? சரி, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் டெஸ்ட் வைப்போம். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாள தீர்க்கப்பட முடியாத, இல்லாட்டி தீர்ப்பதற்கு வழி இல்லாத பிரச்சனைகள் இருக்குதா? சொல்லுங்க. இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா வசனத்தின்படி நினைக்கல. உங்களுக்கு புரியுதா? வசனம் என்ன சொல்லுது? அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்ல. நான் நான் எதுக்கு இதை எடுத்து கொடுத்தேன்னா, உங்களுக்கு நம்ம பல நேரத்தில் அப்படிலாம் நினைக்கலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பல காரியங்கள் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா எடுத்து வாசிங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. இந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. இங்க ஸ்கிரீன்ல நல்லா வருது, வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியில் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து. சோ நான் என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா, இது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நம்முடைய மனம் முற்றிலுமாக தேவனுடைய வசனத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடிய விதத்தில் மறுரூபமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் என்ன செய்யணும்? அது தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? நம்முடைய மனம் இன்னைக்கு காலையில நான் இதை நான் ஆயுதம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என் மனசுக்குள்ள சொன்னேன். நான் வரும்போது கார்ல கூட, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே. ஏன்னா என் மைண்டுக்குள்ள எதுவுமே அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்றதான் நான் சிந்திக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிற? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக. நான் ஒரு இடத்துல கார் நின்னுச்சு. ஏன்னா சிக்னல் போடல. 2 பேர் பிச்சை கேட்க வந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், பிச்சைக்கு நம்ம உதவி செய்யலாம். ஆனா அவங்க தங்களை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க தன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க தன்னை பத்தி என்ன நினைச்சேன் பிச்சை கேட்டாங்க. இல்ல குடிப்பீங்கன்னு நினைக்கணும், அது வேற விஷயம். அவங்ககிட்ட நீ யாருன்னு கேட்டா நான் ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருப்பாங்க. அப்ப தங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? பிச்சைக்காரன். அப்படி நினைக்கிறது தேவனுடைய வசனத்தின்படி சரியா? எடுத்து வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உள்ள துரைத்தனங்களுக்கு எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்படின்னா நான் என்னை பத்தி நினைக்கும் போது என்ன நினைக்கணும்? பிச்சைக்காரன் நினைக்க கூடாது. என்னை பத்தி நினைக்கும் போது என்ன நினைக்கணும்? இந்த போன் என்ன நினைக்கும்? நான் சாம்சங் போன். இது என்ன நினைக்கும்? நான் ஆப்பிள் ஐபேட். இப்படித்தான் தனியாக நினைக்கும் இது. ஆனா நான் மட்டும் என்ன நினைக்கிறேன்?
ஒரு சூப்பரான கிரியேட்டர் என்னை கிரியேட் பண்ணிக்கிறாரு, ஆனா நான் என்னை பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்த்தாண்டு சொல்லுங்க. நற்கிரியை செய்கிறது, நற்கிரியை செய்ய அது ஓகே, அது நற்கிரியை செய்ய, பட் அவருடைய செயலா இருக்கிறோம், அவருடைய செய்கையா இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன், வாய்த்தாண்டு சொல்லுங்களேன். நான் அவருடைய செய்கையா இருக்கிறேன், நான் அவருடைய செய்கையா இருக்கிறேன், நான் அவருடைய செய்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற ஒருத்தர் கூட இப்படி நினைக்க கூடாது. என்ன நினைக்க கூடாது? நான் சாதாரணமான ஆளு நினைக்க கூடாது. நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? நான் சொல்றது என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, கர்த்தருடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் என்னைய பத்தி என்ன செய்யணும், நினைக்கணும். சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் பிலிப்பியர் 4:8 படி திரும்பி அந்த வசனத்தை நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். எதுக்குன்னா இதன்படி என்னுடைய சிந்தைகள் இருக்குதா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன ஆகுறேன், அவருடைய வார்த்தையை விட்டு என்ன செய்யறேன், அந்த வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியும், ஆனா அந்த வசனத்தின்படி நான் என்ன செய்யல, நினைக்காதனால அந்த வசனத்தை விட்டு நான் பிரிஞ்சு நிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தையை கேட்டு நான் அவனிலும் அவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அதே மெடிடேட், அதுதான் நானு, அதுதான் நானு, அதுதான் நானு, அதுதான் நானு. ஹல்லேலூயா. நீங்க யாரு சொல்லுங்க, நீங்க யாரு? தேவனுடைய செய்கை, அவருடைய செய்கை. இந்த ஆப்பிள் போனை ஏன் எல்லாரும் ரொம்ப அப்படி பாக்குறாங்க? இது ஹை டெக்னாலஜி, ஒரு அவ்வளவு டெக்னாலஜில பண்ணாலும் இப்படி பாக்குறோம் அப்படின்னா என்னைய பார்த்துட்டா அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நான் அவருடைய செய்கையா இருக்கிறேன், எனக்குள்ள அவருடைய நுணுக்கம் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? சோ நான் என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா, உங்க வாழ்க்கையில இதை நீங்க ரொம்ப முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை வேகமா வாசிச்சுட்டு நம்ம போவோம். யோவான் 3:16 வசனம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:16 வாசிங்க, வேகமா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:18 வாசிங்க ஒருத்தர். 1 யோவான் 4:16, 2 கொரிந்தியர் 5:10. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் தேவன் இந்த அன்பாகவே இருக்கிறான் ரொம்ப ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவரால் என்னை வெறுக்கவே முடியாது. சொல்லுங்க, அவரால் என்னை வெறுக்கவே முடியாது, அவரால் என்னை வெறுக்கவே முடியாது, அவரால் என்னை வெறுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ரைட். 2 கொரிந்தியர் 5:18 வாசிங்க. பிழைத்து இருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்து இராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்து இருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஓகே, அந்த இங்கிலீஷ்ல நீங்க வாசிங்கன்னா ரெக்கன்சைல் பண்ணார்னு ஒரு வார்த்தை வரும், ஒப்புரவாக்கினார். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்களேன், தேவனுக்கும் எனக்கும் என்ன இல்ல, எந்த சண்டையும் இல்ல. அவருடைய சொல்லுங்க, அவருடைய பிரியம் சொல்லுங்க, சொல்லுங்க, அதை திரும்பி சொல்லுங்க. அவருடைய பிரியம் என்னால, ஒரு பிரியமான ஆள் மேல, பிரியமான ஒரு ஆளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கவனிங்க, நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? ஒரு பிரியம் அவங்க மேல இருக்குன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? ஓடி போய் கட்டி பிடிப்பீங்க. ரைட், குட். எப்படி கூப்பிடுவீங்க? என் பேத்தி சின்னவா போன் பண்ணா, தாத்தா நிடி செல்லக்கண்ணு. நானு என்னம்மா எப்படி இருக்கிற அப்படியா கேட்பேன் நானு. ஆனா நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? எப்படி ஜெபிக்கிறீங்க? அப்படி ஜெபிச்சா பரவாயில்ல. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னா எப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி போய் நிக்கிற மாதிரி. அப்படி பிரியம் உங்க மேல இருக்குது அப்படின்னா நீங்க எப்படி ஜெபம் பண்ணும்போது அவரு நீங்க கட்டி பிடிக்கிறீங்களே, அவர் ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிக்கிறவரா இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சோ இந்த பிக்சர் நிறைய வரதான் உங்களுக்கு ஆக்சுவலா
ஜெபிங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா பிரியமானவர்கிட்ட நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் பிரியம் இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. சோ பிரியம் அவர் மேல, அவருடைய பிரியம் என் மேல இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சோ இந்த காரியத்தை நம்ம கண்டினியூஸா செஞ்சாவே நம்ம இப்ப யாரோட நம்ம செப்பரேட் ஆகாம இருக்கிறோம்? தேவனோடு இணைந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறோம், அவருடைய அன்போடு இணைந்திருக்கிறோம். ரைட். அடுத்தது நீங்க வாசித்து பார்க்கும்போது ரெண்டாவது நம்ம என்ன வாசித்தோம்? செப்பரேஷன் ஃப்ரம் யுவர் செல்ஃப் பை நாட் அக்செப்டிங் யுவர் செல்ஃப். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் நான் இத நம்ம ரெண்டையும் நான் சேர்த்து தான் சொல்லிட்டே வந்தேன். தேவனுடைய அன்பு உங்க மேல இருக்குதுன்னு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, யார் உங்களை வெறுத்தாலும் அது உங்களை காயப்படுத்தாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யார் என்னை நேசிச்சா என்ன, நேசிக்காம போனா என்ன? நான் என் மனைவியை நேசிக்கணுமா? நிச்சயமா நேசிக்கணும். என் மனைவியை என்னை நேசிக்கணுமா? நிச்சயமா நேசிக்கணும். அவங்க நேசிச்சாலும் நேசிக்காட்டியும் நான் இன்னொரு வசனத்தை சொல்றேன். திருப்தி அடைந்தவன், யாராவது தேன் கோடு இருந்தா மிதிப்பீங்களா? நீங்க மிதிக்க மாட்டீங்க. மிதிக்கிறீங்கன்னா எப்ப மிதிப்பீங்க? தகட்டி போதும்பா அப்படின்னு இருந்தாதான் நம்ம மிதிப்போம். ரைட்டா? அப்ப தேவனுடைய அன்பு என்னை நேசிக்கிறான்னு அதை வாங்கி இருந்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, குடு 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 குடு, அது டிவைன் லவ் கிடையாது. எனக்கு குடுன்னு கேட்டாவே அது செல்ஃபிஷ்னஸ் அதுக்குள்ள இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம ரிசீவர் அல்ல, நம்ம யாரு? டிரான்ஸ்மிட்டர். நம்ம கிட்ட வரும்போது மற்றவங்க என்ன செய்யணும்? அன்பை நம்ம இடத்துல பெற வேண்டும். ஏன்னா அந்த அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சோ அதனால நீங்க உங்களை வெறுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வாழ்க்கைக்குன்னு தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார்? உங்களை பற்றி எண்ணி இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவானவைகள், ஒன்றும் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல. பக்கத்துல இருக்கு சொல்லுங்க, என்னை பத்தி தேவன் நல்ல திட்டம் வச்சிருக்கார். சொல்லுங்க சொல்லுங்க, என்னை பற்றி தேவன் நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்னை பற்றி நல்ல திட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்க வச்சிருக்காருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க எப்படி தெரியும்னா, உங்க முகத்தை பார்த்தவே தெரியும். அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுங்க, தேவன் என்னை பத்தி நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார். ரைட், ஓகே. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மூணாவது செப்பரேஷன் ஃப்ரம் அந்த ரிலேஷன்ஷிப்ல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசி கள்ளனாக. ஓகே, அந்த இடத்துல என்ன வருது? என்ன கசப்பான வேர்? கசப்பான வேர் எழுதிக்கோங்க. பிட்டர்னஸ், கசப்பு ஒண்ணு. அடுத்தது மன்னியாமை. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் என்னது? ஒருத்தர் மேல் நமக்கு இருக்கக்கூடிய கசப்பு, அவர்களை மன்னியாமல் இருத்தல். இந்த ரெண்டு காரியம் இருந்தா நமக்கு மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிளா. உங்களை நல்லா கவனிங்க. உங்களை நீங்க நேசிக்கலைன்னா நீங்க மற்றவங்களை நேசிக்க. நல்ல கவனிங்க. யாருக்கெல்லாம் அடிக்கடி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருதோ மற்றவங்களோட, உங்களோட யாருமே ரொம்ப நாள் நிலைச்சு நிக்க முடியலன்னா நீங்க கவனிச்சுக்கணும், பிரச்சனை அவங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட. ஏன்னா உங்களால உங்களை நேசிக்க முடியல, உங்களால மற்றவங்களை நேசிக்க முடியாது. ஏன்னா நம்மளை நேசிக்கணும்னா அந்த அன்பை நம்ம யார்கிட்ட இருந்து பெறணும்? தேவன் இருந்து பெறணும். பெற்று நம்மளை நேசிக்கணும். நேசித்த அந்த அன்பை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா அவரோட எனக்கு பிரச்சனை இருக்காது, ஜனங்களோட எனக்கு பிரச்சனை வராது. அப்ப மற்றவங்களோட பிரச்சனை வருதுன்னா நீங்க உங்களை தான் என்ன செய்யணும்? வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சோ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க, நம்ம வெறும் டீச்சிங்கா போகாதபடி இந்த நேரத்துல யார் மேலாவது உங்களுக்கு கசப்பு இருக்குதா? மன்னிக்காமல் இருக்கீங்களா? இந்த மன்னியாமல் இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் நினைக்கிறேன். மன்னிக்கிறதுனா என்னது? இப்ப ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, மன்னிக்கிறதுனா என்னது?
சொல்லுங்க. மறந்து போறதா? மறக்க முடியாது. ஆக்சுவலி மறக்க முடியாது. ஆனா அது நினைக்கும் போது அழுக வந்தா மன்னிக்கலன்னு அர்த்தம். மன்னிச்சிருந்தீங்கன்னா அழுக வராது. அது இருக்கட்டும். மன்னிக்கிறதுனா என்னது? தண்டனை கொடுக்கணுமா, கொடுக்காம விட்டுலாமா? எத்தனை பேர் கொடுக்கணும்ன்றீங்க, இல்லாட்டி கொடுக்க வேணான்றீங்க? கொடுக்க கூடாதா? ரைட். தேவன் அன்பானவரா? சரி, அவர் நீதியானவரா? அப்ப நம்ம செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? இல்ல, முதல் சொல்லுங்க, அவர் தண்டனை கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். ரைட்டா? கொடுத்தாரா? கொடுக்கலையா? அதான் தண்டனை கொடுத்துட்டார்ல. அவங்க குமாரனுக்கு கொடுத்துட்டாரு. நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவர் குமாரனுக்கு கொடுத்துட்டாரு. குமாரனுக்கு வந்து நான்லாம் அவங்களுக்கு தண்டனை எல்லாம் பட மாட்டேன்னு சொல்லி இருந்தா பிதா என்ன செஞ்சிருப்பாரு? சரி போ, கண்டுக்காம பரவாயில்ல மன்னிச்சிடலாம் அப்படின்னு மன்னிச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? மன்னிச்சிருக்க மாட்டார். மன்னிச்சிருக்க மாட்டாரு. மன்னிக்க முடியாது. அப்படி மன்னிச்சா தேவன் அநீதி உள்ளவர். உங்களுக்கு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்பனா மன்னிக்கிறதுனா என்னது? தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா நமக்கு கொடுக்கல. நமக்கு வர வேண்டிய அதே தண்டனையை நம்முடைய குமாரனுக்கு கொடுத்தாரு. அதனாலதான் பிதா என்ன சொல்றாரு? அவர் உன் தண்டனையை ஏத்துக்கிட்டாரு. நீ நம்புனா, விசுவாசிச்சா, நான் உன்னை என்ன செய்றேன்? உன் பாவத்தை கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம மத்தவங்கள மன்னிக்கணும்னா எப்படி மன்னிக்கிறது? தண்டனை கொடுக்காம, தண்டனை கொடுத்தா? தண்டனை கொடுக்காம இல்லையா? தண்டனை கொடுக்கணும். ஆனா அந்த தண்டனை கொடுக்கிற பொறுப்பை தேவன்கிட்ட விட்டுறணும். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேருக்கு ஏன் மன்னிக்கிறது கஷ்டமா? அது எப்படி செஞ்சதுக்கு ஒரு தடவையாவது ஒரு பாடமாவது எப்படி? அது பாடம் தான். அவர் சொல்லி தருவார். அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் வந்து நல்ல கவனிங்க. தேவன் எல்லாத்தையும் நீதியா செய்கிற தேவன். யாருமே தப்ப முடியாது. சரிங்களா? சோ அவர் என்ன செய்வார்னா, அவர் உடனே போய் டமால் அடிக்க மாட்டாரு. அவர் ஆவியானவர் கொண்டு அவங்களுக்குள்ள என்ன செய்வாரு? உணர்த்துவாரு. உணர்த்தினால், ஒருவேளை அவன் மனம் திரும்பினால் அவரோட அவனுக்கு ரிலேஷன்ஷிப் சரியாயிடும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் சரியாயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால மன்னிக்கிறது நமக்கு கடினமா இருந்துச்சுன்னா முதல் நினைக்கணும், ஐயோ தண்டனை கொடுக்காம மன்னிக்கிறோம் நினைச்சு கூடாது. தண்டனை கொடுக்கறதுக்காக மன்னிக்கிறோம். யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறோம்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அப்ப நீங்க என்ன செய்யணும்? யார்கிட்ட கொடுத்துடணும்? நீங்க இந்த கான்செப்ட மைண்ட்ல வந்து, ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, இந்த யாரா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை அப்படி இருந்தால் வாயில திறந்து சொல்லுங்க, நான் அவர்களை மன்னிக்கிறேன். சொல்லுங்க, நான் அவர்களை மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். அவர்கள் மேல் இருக்க அந்த கசப்பு உங்களை விட்டு போயிட்டோம். ஏனென்றால் உங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ரைட், ஓகே. அப்ப இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். நீங்க இந்த 3 காரியத்தை கண்டினியூஸா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம எதுல இருந்து பிரிஞ்சிடக்கூடாது? அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து, தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு சாத்தான் பலவிதமாக தேவனை பத்தி தப்பான எண்ணங்களை புள்ள போட்டு எப்படியாவது பிரிக்கணும்னு பார்ப்போம். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது, நம்மளை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. வெறுக்கக்கூடாதுன்னா, தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்னை பார்க்க வேண்டும். தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு? நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க யூஸ்லெஸ் சொன்னாரு? இல்ல, நம்மள எல்லாத்தையும் பார்த்து சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு சுவை கொடுக்கும் உப்புன்னு சொன்னாரு. சொன்னாரா சொல்லலையா? அப்ப நீங்க உங்களை பத்தி எப்படி நினைக்கணும்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க, எங்களால இந்த வட்டாரம் சுவை பெறும். இந்த உலகத்தின் இந்த எங்கள் வட்டாரம் சொல்லுங்க, இருள் அகலும். ஏன்? நீங்க உலகத்துக்கு என்ன செய்றீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய திங்கிங்கா இருக்கணும். அப்ப நீங்க உங்களை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். 3வது, மற்றவர்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு இந்த கசப்பு மன்னியாம இராதபடிக்கு நாம் உடனே என்ன செய்யணும்? மன்னித்து அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துடணும்? தேவன்கிட்ட கொடுத்துட வேண்டும். ஹல்லேலூயா. ரைட். இப்ப நான் இப்ப இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி செய்யாம இருந்தா எப்படி நம்ம சரீரத்துக்குள்ள வியாதி வருது?
இப்படி செய்யாம இருந்தா நம்முடைய சரீரத்துக்குள்ள எப்படி வியாதி வருது அப்படிங்கறது சயின்ஸ். அதனால இது வந்து சயின்ஸ் கிளாஸ் கிடையாது, அதனால தேவையானது சொல்றேன். ஏன்னா நானும் டாக்டர் கிடையாது, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது நான், சரியா? அதனால எனக்கு நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம சரீரத்தை வந்து முழுசும் கண்ட்ரோல் பண்றது இது நம்முடைய பிரெயின். நம்முடைய பிரெயின்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட் இருக்குது, சரியா? அது அந்த நேம் எல்லாம் சொல்லி அது ரொம்ப உங்களை அப்படி போக வேண்டாம். அந்த கிளாண்ட் ஒன்னு இருக்குது, அது ஹைப்போதாலமஸ் சொல்றாங்க. அதுதான் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான சுரப்பிகள் இருக்கு இல்லையா? நம்ம சரீரத்தில் நிறைய சுரப்பிகள் இருக்குல்ல, இந்த சுரப்பிகள் எல்லாம் கரெக்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குளிர் வந்தா என்ன செய்யணும்? அல்ல போத்திக்கிறோம், அது ரைட்டு. இப்படி ஷிவரிங் வருது இல்ல, இப்படி ஷிவரிங் வருதா? ஷிவரிங் வர்றத வைக்கிறதே அந்த கிளாண்டு தான். ஏன்னா ஒரு சரீரம் இப்படி அசைஞ்சா, இப்ப எதுவுமே நம்ம குளிர் வந்தா இப்படி பண்றோமா இல்லையா? அப்படி சூடு உண்டாகணும் அப்படின்னா அது உடனே அது செய்யும், கட்டளை கொடுக்கும். அதெல்லாம் ஒரு மெசஞ்சர். அந்த என்னது ஹைப்போதாலமஸ்ல இருந்து ஒரு மெசஞ்சர் இருக்குது, அதெல்லாம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது கரெக்டா போய் எந்த கிளாண்ட வந்து தூண்டணுமோ அதை தூண்டி ஒழுங்கா சொரணும், டக்குன்னு சொரணும், டக் 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 டக்குன்னு வேலை நடக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய சரீரத்துல 2 விதமான நரம்பு மண்டலம் இருக்குது. ஒரு நரம்பு மண்டலம் என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கை தூக்கணும் அப்படின்னு சொன்னா நான் நினைச்சாதான் தூக்க முடியும். அப்படி நான் நினைச்சாதான் ஹார்ட் பீட் ஆகணும்னா என்ன ஆகும்? ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்கா நினைச்சுது, தூங்கினாலும் அடிச்சுட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நரம்பு மண்டலம், அது இன்வாலன்ட்ரி நரம்பு மண்டலம், அது வாலண்டரி நரம்பு மண்டலம். இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது எதுனா இந்த ஹைப்போதாலமஸ் சொல்லக்கூடியது, அது அனுப்பக்கூடிய செய்திகள், சரியா? இதை ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, பிசாசு ரொம்ப தந்திரமானவன். எங்க அடிச்சா இவங்களை வியாதிக்குள்ள ஒழுங்கா சுரப்பிகள்லாம் சுரக்க வேண்டிய சுரக்க வேண்டிய நேரத்தில் சுரக்காம அதிகமா சுரந்தா இல்லாட்டி குறையா சுரந்தா கண்டிப்பா என்ன வந்துடும்? டிசீஸ் வரும். டிசீஸ் எப்படி சொல்ல? டிசீஸ் நான் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம சாப்பிடுற, நமக்கு சரி வலது கையில நம்ம எழுதுறோம், அந்த ஆளை கையில போய் இடது கையில ஒரு பேனா கொடுத்து அதே வார்த்தையை அதே மாதிரி அழகா எழுதுன்னு சொன்னா ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? அதான் டிசீஸ். ஈஸியா இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி சுரக்க வேண்டிய இந்த சுரப்பிகள் ஒழுங்கா சுரக்காம போனா அந்த சரீரம் சரியா இயங்க முடியாம போகுது, பாத்தீங்களா? அதுக்கு பிறகு டிசீஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வியாதின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் வந்து சயின்ஸ். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அது ரொம்ப சொன்னா அது சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆகிடும். எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த ஹைப்போதாலமஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு பார்ட் நம்ம இங்க இருக்கு, இந்த இடத்துல உள்ள, அது எண்ணங்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. எதனால? எண்ணங்கள்லாம் இது நினைவுகளால். உங்களுக்கு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க எண்ணங்களுக்கும் மைண்டுக்கும் உங்க மனதுக்கும் உங்க சரீரத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. அப்ப உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை என்றால் அது கண்டிப்பாக எதை அஃபெக்ட் பண்ணும்? உங்க சரீரத்தை அஃபெக்ட் பண்ணும். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா பிசாசு என்ன தன்மையில் இருக்கிறான்? ஆவியின் தன்மை உடையவனா இருக்கிறான். உங்களுக்கு சொல்றது புரியுதா? என்ன தன்மையுடைய இருக்கிறான்? ஆவியின் தன்மை. நம்ம யாரு? இல்ல, நம்ம மாம்சத்துல இந்த வீட்டுல இருக்கிறோம். நம்மளும் ஆவியின் தன்மையுடையவர்கள். அது நீங்க எப்பயுமே மறக்கக்கூடாது. நீங்க இது இந்த பாடி அல்ல, இது நீங்க வாழும் வீடு. நீங்கள் ஆவியின் தன்மை உள்ள நபர்கள், ரைட்டா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் என்னை பத்தி யாருன்னு சொல்றீங்கன்னு இயேசு கேட்கிறாரு. மத்தேயு 16 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீ என்ன சொல்ற? உடனே பேதுரு என்ன சொல்றாரு? நீ ஜீவன்ல அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, நல்ல கவனிங்க, இயேசு அவனை நோக்கி,
சீமோனே, சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஆ. நீ பாக்கியவான். ம். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆ. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த. யார் வெளிப்படுத்தி இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யார் வெளிப்படுத்தி இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா. பிதா 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 ஞாபகம் வச்சிருக்கோம். ரைட். அதுக்கு பிறகு பேசிட்டே வர்றாரு. பேசிட்டே வரும்போது நான் சிலுவையில போய் மரிக்க போறேன்றாரு. உடனே பேதுரு என்ன சொல்றாரு? அப்பொழுது ஆகக்கூடாது. இப்ப என்ன சொல்றாரு அதுக்கு பதிலு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, ஆ. எனக்கு பின்னாக போ சாத்தானே. ரைட். ஒரு பக்கம் பிதா, இன்னொரு பக்கம் யாரு? சாத்தான். பிதா என்ன சொன்னாரு? மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல். பைபிளை எப்படி பார்க்கணும் பாருங்க. மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பிதா. பிதா எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அப்ப ஆவியான தேவன் எங்க வெளிப்படுத்தி இருப்பாரு? அவன் ஆவிக்குள்ள வெளிப்படுத்தி இருப்பார். உங்களுக்கு புரியுதா? ரைட். பிசாசு அப்பாலே போ சாத்தானேன்றாரு. அவன் என்னத்தை கொடுத்தான்? நீ சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எண்ணங்கள் ரெண்டும் எங்க இருந்து வருது தெரியுதா உங்களுக்கு? ஆவியில். ஆவியின் மண்டலத்துக்குள்ள இருந்து வருது. ஆனா ஒரு ஆவியின் மண்டலத்துல யார் இருக்கிறா? பிதா. தேவன் இருக்கிறார். அது தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு மண்டலம் இது பிசாசு. அது என்னது? இருளின் ராஜ்யம். உங்களுக்கு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்க நினைவு எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நினைவு எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க. இது கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாவே தப்பிச்சிடலாம். நம்ம டிராப்ல இருந்து தப்பிச்சிடலாம். ரைட்டா? அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? ரைட். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ரைட். பைபிளுக்குள்ள பைபிள்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனுடைய எண்ணங்கள். தேவனுடைய ஆனா என்னவா எழுதி வச்சிருக்குது? வார்த்தை எழுதி இருக்குது. ஆனா உண்மையில அது என்ன தன்மையுடையது? ஆவியின் தன்மையுடையது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்ப ஒரு இஷ்யூ வரும்பொழுது நம்மளை எங்க இருந்து எடுத்துட்டு வரணும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்துட்டு வரணும். ஆனா தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்துட்டு வருவோம் நமக்கு நல்லா தெரிஞ்சா, பிசாசு வந்து இயேசுகிட்டே ஒன்னு சொன்னான், நீங்க குதிங்க, குதிச்சா தூதலுக்கு கட்டளையிடுவாரு அப்படின்னு வசனத்தை எடுத்து. அப்ப அவன் நினைச்சிருப்பான், ஓ ஆவியா இருக்கிறாரு, ஆவியின் வசனத்துக்குள்ள இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவர் குதிச்சிருவாரு அவன் நினைச்சிருக்கான். ஆக்சுவலா அங்கதான் ஆண்டவர் எதை பயன்படுத்துறாரு? அவர் திரும்பி வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்குள்ள பகுத்தறிவு இருக்குது. என்ன இருக்குது? அவருக்குள்ள பகுத்தறிவு இருக்கு. என்ன பகுத்தறிவு? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டது? அந்த வசனம் வசனம் தேவதூதனை பாதுகாப்பாங்கன்னு. வேணும்னே போய் ஒரு பள்ளத்துல குதிச்சுப்பாரு, உடனே டக்குன்னு வந்து லிப்ட் மாதிரி தேவதூதனை அப்படியா சொல்லப்பட்டது? நீ போகும்பொழுது தவறுனா கர்த்தருடைய தூதன் உன்னை பாதுகாப்பார். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சார் நோ. சோ அப்ப வசனத்தை நீங்க எப்படி படிச்சு வச்சிருக்கணும்? பகுத்தறிவோட படிக்கணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பகுத்தறிவு பத்தி சொல்றவங்க எங்க இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க நிறைய பேர். நாங்க பகுத்தறிவாளர். நம்ம தான் ரொம்ப பகுத்தறிவுள்ளா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப வசனத்தை வசனத்தோட என்ன செய்யணும்? ஜோடி ஜோடியா இணைக்கணும். அப்ப எந்த இடத்துலயாவது ஜோடி சேரலன்னா அந்த தாட்டை செய்ய கூடாது. எல்லாருக்கும் நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த எண்ணத்தை செஞ்சிட கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உனக்கு நல்லதுன்னு தெரியதெல்லாம் செஞ்சிடாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறதையும் எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஊசாயின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பெட்டி ஆடும்போது டக்குன்னு கை நீட்டினாரா? தேவனுடைய பெட்டி கீழே விழாதபடி தடுத்த அந்த செய்கை ரொம்ப நல்ல செய்கை தானே. பத்தீங்களா? தலையாட்டுறீங்க. ஆமான்னு. ஏன் ஆண்டவர் அவன் நடிச்சாரு? இல்ல இல்ல,
தேவனுடைய பெட்டியை எங்க தூக்கிட்டு போனோம்? தோல்ல சுமக்கணும். ஆனா எங்க போச்சு? வண்டியில போகுது. அப்ப அந்த அவன் என்ன சொல்லிக்கணும்? ராஜா, நீங்க செய்யறது சரியில்லப்பா, என்னை விட்டுருங்க, நான்லாம் பக்கத்துல வர மாட்டேன். நீ ராஜாவா இருந்தாலும் சரி, நான் கட்டளைக்கு கீழ்படின ரைட். ஆனா இது தேவனுடைய வார்த்தையோட என்ன செய்யல, ஒத்து வரல. நல்ல கவனிங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையில தேறினவங்களா இருக்கணும். சரியா? ஒருத்தர் சொல்றதுனால அப்படியே எடுத்துக்க முடியாது. ராஜா சொன்னதுனால அப்படியே ஓ ராஜா சொல்லிட்டா நான் பாரு எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு போவேன். நான் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஆளு, ஆடு டக்குன்னு. சோ அதனாலதான் சொல்றேன், நம்முடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சோ அதனாலதான் நமக்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோ தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த தாட்டு ரொம்ப முக்கியமானது. நல்ல கவனிங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ திரும்பியும் ஒரு காரியத்தையே நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி மெடிடேட் பண்றீங்கன்னு அர்த்தம். நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது, விளையாட்டு கிடையாது. இப்ப எண்ணத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா மூளையை, உதாரணத்துக்கு மூளையை ஓபன் பண்ணா தொட்டு பார்க்கிற மாதிரி மூளை ஒரு பொருள் தானே இல்லையா? ரைட். இது அதுல டிஷ்யூ என்னென்னமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, நீங்க எதை ரொம்ப நாளா யோசிக்கிறீங்களோ அது வெறும் காத்துல போற எண்ணமா இல்ல, உங்க மூளையினுடைய ஒரு பகுதியா அது மாறுது, பயாலஜியா அது மாறுது. உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? பயாலஜியாவே அது மாறிடுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் அடிக்டா இருக்கிறவங்க அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க எடுக்கலைன்னா அவங்களுக்கு என்ன வருது? பயங்கரமான பயங்கரமான காரியங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்க பிரெயினுக்குள்ள அது ஒரு பார்ட்டாவே இயங்கிட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் உங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல நீங்க தியானம் அறிஞ்சா உங்க பிரெயினே, பிசிக்கல் பிரெயினே அதன்படி வாழத்தக்கதான விதத்துல கர்த்தர் உங்களை அப்படி உருவாக்குறவரா இருக்கிறார். இட்ஸ் நாட் a joke. நிறைய நான் ஐ கேன் ப்ரூவ் இட். எப்படி தாட் வெறும் தாட் இல்ல, அது ஒரு சப்ஸ்டன்ஸா மாறுது, ஒரு பொருளா நம்முடைய பிரெயினுக்குள்ள மாறுது. அப்ப நீங்க தொடர்ந்தேர்ச்சியா ஒருத்தர் மேல கசப்போடு வெறுப்போடு பல நாளா அப்படியே இருந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது நீங்க என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, என்னை ஒருத்தருமே இல்லை, கடவுள் என்னை நேசிக்கல, தண்டிக்கிறாரு, இப்படி எல்லாம் அந்த 3 காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலயும் இப்படியே கண்டினியூஸா நினைச்சீங்கன்னா பல நாளா நினைச்சதுனால அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்ப உள்ள சப்ஸ்டன்ஸா மாறினால அது எங்க போய் பிரச்சனை பண்ணுது? இது சரியா சுரக்காதபடி, சரியா இயங்காதபடி. சரியா இயங்காதபடியானா எந்த நேரத்துல எந்த கிளான்ஸை இயக்கணுமோ அது இயக்க முடியாதபடி தப்பா எதுக்கு கொடுக்குது? கட்டளை ஹைப்போதலமஸ் கொடுக்குது. அதனால உங்களுடைய சரீரத்தினுடைய சமநிலை பாதிக்கப்படுது. சமநிலை பாதிக்கப்படும் பொழுதுதான் என்ன வருது? வியாதி வருது. கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம வியாதி வராம இருக்கணும்னா இந்த 3 செப்பரேஷன் வராதபடி என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நான் அடுத்த முறை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த டயபெட்டிஸ்க்கு இப்ப எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அதை நான் எடுக்கிறேன். நான் எப்படி அது நம்மளுக்குள்ள வருதுன்ட்டு. டயபெட்டிஸ்ல 2 டைப் இருக்கு தெரியுமில்ல? இருக்குதா தெரியுமா? டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது. டைப் 1 என்னது, டைப் 2 என்னது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒன்னு ஒரு டைப் என்னன்னா, அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குள்ள இந்த டைப் வருது. அது என்ன பண்ணும்னா, உங்களுடைய வெள்ளை அணுக்கு இருக்கு இல்லையா, நம்முடைய சரீரத்தில் வெள்ளை அணு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த வெள்ளனுடைய வேலை என்னது? பாதுகாக்கிறதுக்கு. அதாவது வேலையிலிருந்து ஏதாவது விஷக்கிருமி அதை அழிக்கிறதுக்கு. ஆனா அந்த ஆட்டோமியூன் டிசீஸ் வந்துருச்சுன்னா உங்க வெள்ளை அணு என்ன செய்யணும்னா, உங்க சரீரத்தில் இருக்கிற டிஷ்யூவையே எனிமின்னு நினைச்சு தாக்கும். உங்களையே நீங்க தாக்கிக்கிற மாதிரி, உங்களையே உங்க குத்திக்கிற மாதிரி உள்ள நடக்கும். உள்ள உங்களுக்கு சொல்றது புரியுதா? சோ இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் பின்னாடி என்ன இருக்குது? ஸ்பிரிச்சுவல் ரூட் இருக்குது. நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட்டை நம்ம கரெக்டா டீல் பண்ணா அந்த காரியங்கள் ஒழுங்கா நடக்காதபடிக்கு. இன்னொரு விதத்துல நீங்க சொல்லுங்களேன், இப்ப நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் இன்னொரு வசனத்தோட கம்பேர் பண்ணுங்களேன். அவர் எப்படி சுகமாக்குறாரு? வார்த்தையை அனுப்பி. சோ நீங்க இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? வார்த்தையே தியானிங்க,
அப்ப அது கண்ட்ரோல் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை நீங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வந்துரும்? தெய்வீக சுகம் வரும். ரைட். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்ப எனக்கு நான் டயபெட்டிக் வியாதி உள்ளவன் கை தூக்குங்க, நிறைய பேர் கை தூக்குனாங்க, கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. சரியா? அப்படி ஒரு நாளும் நம்ம நினைக்கவே கூடாது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உன் வியாதியோட இணைச்சி உன்னுடைய ஐடென்டிட்டியை கொண்டு வராதுன்னு சொல்லுங்க. உன் வியாதியோட உன் ஐடென்டிட்டி இணைக்காத. உன்னுடைய வியாதியோட உன் ஐடென்டிட்டி என்ன செய்யாத? இணைக்காத. ஏன் இணைக்காதேன்னு சொல்றோம்? ஏன் இணைக்காதுன்னு சொல்றோம்? வியாதி எங்க தான் இருக்குது? சரீரத்துல இருக்குது. சரீரம் என்னது? நீங்கள் வாழும் வீடு. வீடு ஓட்டையா இருக்கனால நான் ஓட்டையா இருக்கிறேன், நான் ஓட்டையா இருக்கேன் சொல்லுவீங்க. என் வீடு ஓட்டையா இருக்குது, நான் ஓட்டையா இல்ல, என் வீடு ஓட்டையா இருக்குது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? உங்களுக்கு நான் ஓட்டையா இல்ல, என்னுடைய வீடு ஓட்டையா இருக்குது. அந்த ஓட்டையா இருக்கிறது அடைக்கிறதுக்கு என்னுடைய ஸ்பிரிட்டையும் சோலையும், அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல. அப்ப ஆத்மாக்குள்ளதான் மனம் இருக்குது. அது சுகமா இருந்தா எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து என்ன செய்வோம்? சுகமா இருப்போம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய முழு சபையும் வரணும்னா நீங்க முதல்ல இந்த 3 காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்னது? தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும். சரியா? எந்த விதமான எண்ணங்களும் உங்களை பத்தி என்ன இருக்கக்கூடாது. உங்களிலிருந்து பிரித்துக் கொள்ளும் எந்த விதமான குற்ற உணர்வு, வெறுப்பு, வெட்கம், ஆமா அதுக்குள்ள இன்னும் நிறைய கொள்ளலாம். தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை எதனால வருது? தாழ்வு மனப்பான்மை எதனால வருது? நல்ல கவனிங்க. இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மோல்டா நமக்குள்ள அப்படியே அழுத்த பார்க்கும். நீ இப்படிதான் நினைக்கணும். எப்படின்னா நீ இந்த ஜாதி அப்படியே அழுத்தம். நம்ம அந்த மோல்டுக்குள்ள போகக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பல காரியங்கள் நம்மள அழுத்தம். அந்த மோல்டுக்குள்ள போகாதபடி நம்மளை எதுதான் மோல்டு பண்ணோம்? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த மோல்டுக்குள்ள நம்ம வந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? அது எதோட கனெக்ட் ஆயிருக்குது? ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆயிருக்குது. ஸ்பிரிட், நம்ம ஸ்பிரிட் யாரோட கனெக்ட் ஆயிருக்குது? தேவனுடைய ஆவியானோட கனெக்ட் ஆயிருக்கு. தேவனுடைய ஆவியா எங்கேயோ இல்ல, இங்க உள்ளதா இருக்கிறாரு. இங்கதான் இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு. இப்ப சோ அவருக்குள்ள இருந்து தான் எல்லா ஜீவனும் புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. அவருக்குள்ள தான் எல்லாம் வருது. சோ அவருடைய வார்த்தையில நினைச்சிருக்கீங்க. நீங்க யாருல நினைச்சிருக்கீங்க? அவரில் நினைச்சிருக்கிறீங்க. அப்ப அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள பாயும் பொழுது உங்க சரீரத்துக்குள்ள அது பலனை கொண்டு வரும்.